வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் 1 கப்பு கோதுமை மாவு இருந்துச்சுன்னா ஒரு அசத்தலான முருகலான தோசை மொறுன்னு நீங்கள் சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் ஈஸியாக கரைக்க முடியும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு மொறுன்னு வரும். இந்த பேட்டர் திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோசையும் திக்காக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியாக இதை கரைச்சிக்கோங்க. இதில் அப்ராக்சிமேட்டாக 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கரைச்சிட்டேன். இது இருக்கட்டும். அடுத்து இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சதும் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 முந்திரி பருப்பை 4 உடைச்சி சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பைட்லேயும் உங்களுக்கு அந்த முந்திரி பருப்பு வரும். இது லைட்டாக செவந்து வரும்போது இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை லைட்டாக நம்ம வதக்கிடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ட்டு இல்லை, லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கிருச்சு. இதை நம்ம கரைச்சி வச்சுருக்க பேட்டரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஊறணும்லாம் கிடையாது, நீங்கள் ரெடி பண்ணோன்னே ஊற்றிடலாம். தோசைக்கல்லை நல்லா சூடாக வச்சுக்கோங்க. சூடாக வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா ஓட்டையாக வரும். ஸோ அப்படி வந்தாலே நல்லா மொறுன்னு வந்துடும். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எண்ணெய் அதில் ஊற்றும் போது அந்த இடமும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. 2 சைடும் இதே மாதிரி நல்லா குக் ஆகணும். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மொறுன்னு இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வெங்காய சட்னியோட சர்வ் பண்ணுங்க, ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். தோசை மாவு இல்லாத டைமில் இது ஒரு குவிக்கான ஒரு ரெசிபி. காலையில் சாப்பிட்றதுக்கும் சரி, நைட் டின்னருக்கு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இது சூப்பராக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை இதே மாதிரி கிறிஸ்பியாக ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.